இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் வாசித்து அதில் இருக்கிற சில காரியங்களை நாம் தியானிப்போமாக. மத்தேயு 24:35வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. படிங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிலேயும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜன பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜனப்பிரளயம் வந்த அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் ஓராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். படிங்க. அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். தேங்க்யூ. அன்பாலே, இந்த பகுதியின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இது என்ன ஆண்டவரே, இதில் நான் என்ன சொல்ல கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த 4 நாள் ரிட்ரீட்ல நீங்க ஒரு கருப்பொருளை வைத்து நீங்க என்ன செய்வீங்க, தியானிச்சீங்க. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது எப்படி என்பதை குறித்து, இந்த கடைசி காலத்துல நடக்க இருக்கிற காரியங்களை குறித்து மெயின் பிரசங்கியார் பிரசங்கியார் வந்தார். இயேசுதாசன் என்ற ஒரு தேவ மனுஷன். அவர் 3 நாள் தான் நான் அவருக்கு இந்த மாதிரி ரிட்ரீட் நடந்து வாங்கன்னு சொன்னேன். அவரு என்ன செஞ்சாரு, எனக்கு 2 நாள் தான் வர முடியும். நேற்று சனிக்கிழமை நான் 4 மாவாடியில் இரவு உபவாச கூட்டத்துக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும், அதனால சனிக்கிழமை என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் வர செய்தோம். ஆண்டவர் அவரை மறைத்து அழகாக பேசினார். என்ன பேசினார்னா, கடைசி நாட்களிலே நோவாவையும் லோத்து குடும்பத்தையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று நினைவு கூறும்படியாக 2 காரியத்தை வேதத்திலே சொல்லியிருக்கிறார். எனவே நான் லோத்தின் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன் என்று சொல்லி லோத்தையும் லோத்தினுடைய மனைவியை குறித்தும் அவர் 2 நாட்களாக பேசினார். லோத்து நீதிமானாய் இருந்த போதிலும் ஏன் அவன் இப்படியாக அவனுடைய பெயரை கூட யாருமே வைக்க முடியாத ஒரு துரதிருஷ்டசாலியாய் அல்லது பேரை கூட வைக்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் லோத்துன்னு பேரே கிடையாது. அவர் சொல்லும் போது தான் நான் சிந்திக்கிறேன், எந்த தேசத்திலையும் கிடையாது. என்னது, எந்த தேசத்திலையும் கிடையாது. எத்தனையோ தேசத்துல இன்னைக்கு கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, பல தேசங்களில் இந்த லோத்துன்ற பெயர் யாருக்குமே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு அந்த பெயர் இன்றைக்கு ஏன் மறுக்கப்பட்டது, ஏன் புறக்கணிக்கப்பட்டது என்பது, அவன் ஒரு நீதிமான். அந்த நீதிமானா இருந்தும் அவனை ஏன் ஜனங்களும் தேசங்களும் புறக்கணித்தது என்றால், அவன் முன்மாதிரியற்ற ஒரு லைஃப் வாழ்ந்தான். அவனுடைய கால தாமதம் அவனுடைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, லேட், கால தாமதம். அவனுடைய கால தாமதங்கள். 2வது, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம், வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம். இப்படி பல காரியங்கள் அவனை நீதிமானிலிருந்து அவனை கீழே தள்ளினதை நேற்று அழகாக படம் எடுத்து காண்பித்தார். நேற்று அதற்கு முதல் நாள் அவர் அழகா சொன்னார், லோத்தின் மனைவி அவளும் ஒரு நீதிமான், நல்ல ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அவங்க குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம், அவளுக்கு நல்லா செபிக்கிற ஒரு மாமனார் மாமியார், இப்படி பல காரியங்களை சொல்லி வந்து கடைசியில அவ உலக ஆசையினால, இச்சையினால, எதனால அவன் திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறினான். திரும்பி பார்த்ததுனால இன்னைக்கு உலகத்தை நீ திரும்பி பார்த்தா அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போடுவோம். நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். இப்படி லோத்தின் மனைவியிலிருந்து இந்த லோத்தில் இருந்தும் பல செய்திகளை ஆண்டவர் அவர் மூலமாக பேசினார்.
அப்போ அவர் சொன்னாரு, 3வது நாள் எனக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நோவாவின் காலத்தில் நடந்ததை குறித்து ஏன் ஆண்டவர் சொன்னார் என்பதை குறித்து பேசியிருப்பேன். ஆனால் எனக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் சிந்தித்து பார்த்தேன், சரி என்னோ தெரியல, அவருக்கு 2 நாள் தான் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தாச்சு. நேற்று நல்லபடியா ரிட்ரீட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கு காலையில நான் ஜெபிக்கும் பொழுது இதே பகுதி நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி நடக்கும். மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே, நேரத்திலே, அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மனுஷகுமாரன் வருகிற நாளிலே நீங்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் லோத்தினுடைய மனைவியும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதையும் நினைவு கூர்ந்து ஆண்டவர் நம்மை அநேக முறைகள் எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்ப நேற்று லோத்தையும் லோத்து மனைவிக்கும் நேர்ந்த காரியத்திலும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தையும் அந்த தேவ மனுஷனை மறைத்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மேலிட்டீன்ல பேசினார். இன்னும் கொஞ்ச நாள்ல அது யூடியூப்ல வரும், நீங்க போட்டு கேளுங்க, வராதவங்க, தப்பு கிடையாது. இன்றைக்கு அவர் சொல்ல விட்டதை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லும்படியாக திருவுளம் பற்றினார் என்றுதான் நான் நம்புவேன். ஆமே. நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன? அப்ப நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும் என்றால் நோவாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம காலத்துல அது என்ன நடக்குது, அதுல இருந்து நாம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், இப்படியாக இந்த நோவாவின் காலத்திலிருந்து நடந்ததிலே நாம என்ன பாடம் கற்றுக்கொள்வது என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். அன்பாவிலே இந்த நாளிலே நாம பார்க்கும்போது இந்த பகுதியிலிருந்து 3 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா, பாருங்க, நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? 35வது வசனத்தை பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வார்த்தைகளோ ஒழிந்து போகுது. இந்த வார்த்தை ஒழிந்து போவார், என் வார்த்தை. ஏனென்றால் வார்த்தையாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையினால இந்த அந்த சராசரத்தை படைத்தார். தன்னுடைய வார்த்தையினால அவர் மாம்சமாக்கி இந்த உலகத்திலே அவர் உயிரோடு வாழ்ந்தார். இன்றைக்கு அந்த வார்த்தையை நமக்கு சொல்லிவிட்டு, இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், நீயும் நானும் என்றென்றைக்கும் வாழ்வோம் என்ற அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கான வார்த்தைகளை கொடுத்து விட்டு போனார். இப்ப உலகத்தை நியாயந்தீர்க்க வரப்போகிறார். அந்த நியாயந்தீர்க்க வரும் பொழுது இந்த உலகம் அழியும், இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஒன்றும் ஒழியாது என்று சொன்னார். அன்பாலே, இந்த வார்த்தைகள் நோவாவின் காலத்தில் நடந்ததை போல இது இந்த வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னார். இப்ப நோவாவையும் இந்த வார்த்தைகள் ஒழியாது என்பதற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை குறித்து நான் ஆழமாக சிந்தித்தேன். நான் எபிரேயத்துல நாங்க கற்றுக்கொண்டதை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, இந்த வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை எப்படி எப்படியெல்லாம் நம்மளை எச்சரிப்பு கொடுக்கிறது என்பதை குறித்து ஒரு காரியம். ஆதியாகமம் என்னோட கூட திருப்புங்கள். 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அதுல 10 வசனங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 10 வசனங்கள் இருக்கிறது. தம்பி, இந்த ஃபேனை யாராவது ஆஃப் பண்ணுங்க, எல்லாராவது திருப்புங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. 2 ஃபேனுமே எனக்கு ஆஃப் பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேனை வைங்க, காத்து வர்றதுக்கு. எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு, அந்த ஃபேனை செட் பண்ணுறது உங்க பொறுப்பு அப்படின்னு, ஆனா அதை செய்யவே மாட்டீங்க. பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க 10வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, 31 வசனம் இருக்குது 5ஆம் அதிகாரத்துல. அதுல அந்த 31 வசனத்துல 32 வசனத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, அந்த நோவாவின் ஆதாமின் வம்ச வரலாறு என்று இருக்கிறது. என்ன வரலாறா? ஆதாமின் வம்ச வரலாறு. அந்த ஆதாம்ல முதல் 10 தலைமுறை, இந்த உலகத்துல
தோன்றின முதல் 10 தலைமுறையினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆதாம் முதல் நோவா வரைக்கும். யார் முதல்? ஆதாமிலிருந்து முதல் தலைமுறை அவர்தான். இந்த உலகத்துக்கே ஆண்டவர் ஆதாமை படைத்தார், தன்னுடைய சாயல்ல படைத்தார். ஆதாமிலிருந்து அப்புறம் ஏவாளை படைத்தார். அந்த ஆதாம் ஏவாள் பரம்பரையிலிருந்து 10 தலைமுறையில நோவா தலைமுறையோட முடிஞ்சது. 10 தலைமுறை. இந்த முதல் 10 தலைமுறை the top 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லது டாப் 10. இந்த டாப் 10 தலைமுறையில ஒரு தேவ செய்தி அடங்கி இருக்கிறது, ஒரு ஆழமான வார்த்தை அடங்கி இருக்கிறது. அது என்ன என்பதுதான் நான் இப்போது உங்களோட மத்தியில சொல்ல போகிறேன். அன்பாலே, இந்த ஆதாம் அப்படின்னாக்கா இது எல்லாமே எபிரேய எழுத்துக்கள், எபிரேய வார்த்தைகள். எபிரேயத்திலே ஆதாம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. தமிழ்ல அதற்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு செய்தியை, இந்த 10 தலைமுறையினுடைய பெயர்கள், 10 தலைமுறையினுடைய மனுஷனுடைய பெயர் பட்டியலில் இருந்து ஒரு தேவ செய்தி, ஒரு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வார்த்தை. அதான் வார்த்தையிலே மறைந்து கிடக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம் என்றால் நாம் விடுதலையை பார்ப்போம். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வார்த்தையை அப்படியே வாசித்து போறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விடுதலை பார்க்காம இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நல்லா அந்த தப்பியை தூக்கி அதை எழுப்பி விட்டுட்டே இருங்க, அடிக்கடி எழுப்பி விட்டுக்கிட்டே இருங்க, அடிக்கடி தட்டிக்கிட்டே இருங்க, அடிக்கடி அதனால தட்டிக்கிட்டே இருங்க, டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருங்க. பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தயவு செய்து, பிசாசு சாத்தான் இந்த மாதிரி தான் குட்டிசார் ஆக்குறான் நம்மள. சாத்தான் நம்மளை உருப்பிடக்கூடாதபடிக்கு, நம்மளை இந்த பந்தும் தேவ வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு தூக்கத்தை கொடுத்து அந்த தூக்கத்தின் ஆவியினால ஒன்னையும் நரகத்துக்கு கொண்டு போறான். பி கேர்ஃபுல். கொஞ்சம் அலாட்டாரு, கொஞ்சம் உஷாராரு, உருப்படுறதுக்கு உஷாராயிரு, ஆண்டவருடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு உஷாராயிரு. வந்து புரோஜனம் இல்லாம போவார். அது வீட்டுல உட்காந்து தூங்கு, நல்லா கட்டில் போட்டு. இங்க வந்துட்டு ஏன் தூங்கணும்? அன்பால இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட் ஆகும். நம்மள ஏமாலியா இருக்கிறோம், பிசாசுகையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வந்தும் உலகத்தை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். அதனால்தான் இதெல்லாம். நீ வரும்போதே கதறிக்கிட்டு வந்தனா, நீ வரும்போதே முழங்கால இருந்து ஜோம் பண்ணிட்டு வந்தனா இந்த தூக்கம் வராது. ஆண்டவரே என்னோட பேசுங்க, நான் உருப்படணும். நான் எல்லாம் அப்படிதான் கதறி இருக்கிறேன், அழுது இருக்கிறேன், அங்கலாய்ச்சி இருக்கிறேன். ஏன்? என் வறுமை, என் பிரச்சனை, நான் உருப்படணும் ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே வாஞ்சியோடு வரும்பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பசுமரத்துல அடிச்ச ஆணி போல நான் அப்படியே கிரகித்து கொண்டே இருப்பேன். புண்ணாக்கு மாதிரி உட்காந்து இந்த அதே தரித்திரம், அதே வியாதி, அதே நிலைமை, அதை விட கேவலமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் உஷாரா இருங்க, உருப்படணும்னு உஷாரா இருங்க, முன்னுக்கு வரணும்னு உஷாரா இருங்க, ஆசீர்வாதத்தை பார்க்கணும் உஷாரா இருங்க. இன்னமும் கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஏசாமிட்ட வந்தோம், என்ன திட்டியும் என்ன பேசியும் என்ன உனக்கு சொல்லியும் சொரணன்றதே இல்லைன்னும் போது நம்மளாம் என்ன செய்யறோம்? எருமாடா மாறணும்னு சொன்னேன். எதுக்கு? பர்சனல் கோபத்திலையும் பர்சனல் காரியத்திலையும். நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எருமாடா மாறிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அதுல ரோஷம் வரட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நான் கொஞ்சம் உஷார் ஆகணும். அன்பாலே, இந்த ஆதாமிலிருந்து இந்த நோவா வரைக்கும் உள்ள 10 தலைமுறையில இருக்கிற மறைந்து கிடக்கிற இந்த வார்த்தையை கவனியுங்கள், செய்தியை கவனியுங்கள். அந்த வார்த்தை தான் உன்னைய நீ காப்பாற்றும். ஆமென். ஆமா, ஆதாம் அப்படின்னாக்கா ஆதாம் அவர் யாரை பெற்றார்? அடுத்தது 3வது வசனத்துல சேத்துன்னு இருக்கும். அதை கட்டம் போடு, ஆதாம கட்டம் போடு, சேத்த கட்டம் போடு. அடுத்தது 6வது வசனத்துல சேத்து 150 வயதான போது ஏனோசை பெற்றான்னு ஏனோஸ் இருக்கு. 3வது தலைமுறை பேரு ஏனோசு. அதை கட்டம் போடு, ஏனோசை கட்டம் போடு. அடுத்தது 9வது வசனத்துல கேனானை பெற்றான்னு இருக்கும். கேனானை கட்டம் போடு.
கட்டம் போடுன்னு சொல்லாலும் சில பேரு எனக்கு என்ன என் வீட்டு ஏதோ பாய போட்டு அழுகுன்ற மாதிரி உட்காந்துக்கணும். கட்டம் போடு, எவனே பக்கத்திலேயே கடன் வாங்கி பேனாவை கட்டம் போடு. சும்மா உட்காந்து கட்டம் போடுன்னு சொல்றதுக்கு நான் வெட்டியா பொழுது கடிக்க சொல்லல, உன் மண்டையில ஏறதுக்கு தான் சொல்றேன். அதனால கட்டம் போடுங்க தயவு செய்து. பைபிள் வச்சுட்டு பேனா வச்சிருக்கிறோம், கட்டம் போடு, கட்டம் போட்டு படி. அதுக்கு பக்கத்திலே தமிழ்ல அர்த்தம் சொல்லுவேன், அதை எழுது. அதுக்காக தான் நீ புரிஞ்சுக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். நீ உருப்படும், நீ வாழணும், நித்தியத்துல வாழணும்ன்றதுதான் இவ்வளோ கர்ப்ப வேலைப்படுறோம். அது இருந்தாலும் நீ என்ன கத்துனாலும் என் ரூட்ல தான் நான் போவேன், நான் உன கீழ்ப்படிய மாட்டேன்னாக்கா ஓ பாடு. நீ கட்டம் போடாத கூட இரு, நீ தூங்கி கூட இரு. அடுத்தது 12வது வார்த்தை, 12வது வசனத்துல மகளலேயா என்ற பெயருக்கு நேராக கட்டம் போடு. 5வது தலைமுறை அது. அடுத்தது 6வது தலைமுறை 15வது அதிகாரத்துல யாரோதை பெற்றான்னு இருக்கு, யாரோதை கட்டணம் போடு. அடுத்தது 19வது வசனத்திலே யாரோது ஏனோக்கை பெற்றான்னு இருக்கும், ஏனோக்கை கட்டம் போடு 19வது வசனத்துல. அடுத்தது 21வது வசனத்துல மெத்துசுலாவை பெற்றான்னு இருக்கும், மெத்துசுலாவை கட்டம் போடு. 8வது பரம்பரை அவன், 8வது வம்ச வரலாறு மெத்துசுலா. 9 25வது வசனத்துல லாமைக்கை பெற்றான்னு இருக்கும், லாமைக்கை பெற்றான்னு இருக்கும். 10வது 30வது வசனத்துல நோவாவை பெற்ற பின்புன்னு இருக்கும், நோவா 10வது தலைமுறை நோவா. இந்த 10 தலைமுறையும் இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு இது எனக்கு எபிரேயர் பாடம் நடத்தி 2 வருஷம் ஆகுது. எல்லாரும் நோட்ல எழுதினாங்க, என் கூட இன்னைக்கு நான் ஒரு 15 பேர் படிக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாரும். இன்னைக்கு 15 பேர் இதை திரும்பி கேட்டு பாருங்க, ஒருத்தருக்கு தெரியாது. இந்த கால வாங்கி இந்த கால விட்டாங்க, அவங்க நோட்ல எழுதிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நோட்டை போய் பார்த்தாதான் தெரியும். முதல் 10 தலைமுறையினுடைய அர்த்தம் என்ன, அதுல மறைந்து கிடக்கிற சத்தியம் என்ன, அதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன என்பது கேட்டீங்க. அந்த 15 பேரும் 0 மார்க் தான் எடுப்பாங்க, என்ன தவிர. இப்ப சமயத்துல போன வாசம் நடந்த எபிரேயர் பாத்துல இத கடன்னு சொன்ன உடனே எல்லாரும் அசந்து போனாங்க. எப்படியா சொல்றேன்னாங்க, நான் பைபிள்ல ஏத்தனேன், நீங்க எல்லாம் என்ன எழுதுனீங்க, நோட்ல எழுதுனீங்க, அதனால தான் காத்துல விட்டுட்டீங்க. நான் பைபிள் எழுதினால ஒவ்வொரு தடவையும் பைபிளை நான் படிக்கும் போது இதை வாசித்து என்ன நான் புதுப்பிச்சு கொண்டே இருந்தேன். அதனால தான் தயவு செய்து உங்களுக்கு அதை கத்துக் கொடுக்குறேன், பைபிள்ல என்ட்ரி பண்ணுங்க. நோட்ல எழுதுற வேலையை வச்சுங்க, நான் வானான்னு சொல்லல, அது நான் எதிரி கிடையாது. ஆனா அதை விட காட்டிலும் நீ பைபிள்ல என்ட்ரி பண்ணா ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் கத்துக்கோ. இப்ப சொல்ற அர்த்தத்தை சொல்றேன். இதெல்லாம் எபிரேய எழுத்துக்கள், எபிரேய வார்த்தைகள். இதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை, என்ன அர்த்தம் என்பதை கற்றுக்கொள்ளும் போது ஒரு தேவ ரகசியம் மறைந்து கிடக்கிறது. பாருங்கள், ஆதாம் என்றால் மனிதன் என்று அர்த்தம் தமிழிலே. ஆதாம் அப்படின்னா பக்கத்துல அப்படியே மனிதன் எழுதிக்கோ, மனிதன். சேத் 2வது பெயர் சேத். சேத் என்றால் பதிலாக, சேத்து என்றால் பதிலாக. 3வது வம்சம் ஏனோஸ். ஏனோசுக்கு பக்கத்துல அழிவுக்கு உரியவன், அழிவுக்கு உரியவன். 9வது வசனத்துல கேனானை பெற்றான் என்று 4வது தலைமுறையின் பெயர் இருக்கிறது. அதற்கு தமிழ்ல கேனான் என்றால் தமிழ்ல என்ன அர்த்தம் என்றால் துக்கம் நிறைந்தவன், துக்கம் நிறைந்தவன். 5வது வம்சம் மகளிலேயே, மகளிலேயே, மகளிலேயே. அதற்கு தமிழ்ல என்ன அர்த்தம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். தம்பி ஏன் கவனிக்கிற, பேனா இல்லையா, இந்த ஆசீர்வாதம். அதுதான் பைபிள் எடுத்துட்டு வாங்க, பேனா எடுத்துட்டு வாங்க, தயவு செய்து சொல்லிட்டேன்.
இங்க படிக்கிறவங்க யாரும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பேனாவோட வாங்க, 2 பேனா எடுங்க, கலர் கலரான பேனா எடுத்துட்டு வாங்க. கருப்பு பேனா, சிவப்பு பேனா, நீலங்கி பேனா, 3 பேனா எடுத்துட்டு வந்து இன்னும் முத்தாக நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதெல்லாம் நான் செய்யறது என் பைபிள வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப 5வது மகளிலேயா ஆசீர்வதிக்கப்பட்டவர். 15வது வசனம், யாரோதை பெற்றான். 6வது வம்சம், 6வது வம்சம் யாரோது, இறங்கி வருபவர். இறங்கி வருபவர். ரஃபா கூட ஒரு தாள்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட உங்க பைபிள்ல என்ட்ரி பண்ணிக்கோ, அது கூட நல்லா தான் இருக்கும். யாரோதுன்னா இறங்கி வருபவர். 7வது வம்சம் ஏனோக்கு என்றால் கற்றுக் கொடுப்பவர். ஏனோக்கு என்றால் கற்றுக் கொடுப்பவர் என்ற அர்த்தமாம். மெத்துசுலா 8வது வசனம், 8வது வம்ச வரலாறு 21ல மரணத்தால் வருவது. மரணத்தால் வருவது. 9வது வம்ச வரலாறு லாமேக். 9வது இடத்துல இருக்கிறார் லாமேக். அவர் நம்பிக்கை அற்ற. லாமேக் என்றால் நம்பிக்கை அற்ற என்ற அர்த்தம். நோவா 10வது வம்சம். நோவா 10வது வம்சம் 30வது வசனம் இளைப்பாறுதல். நோவா என்றால் என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல் என்ற அர்த்தம். இந்த 10 பேரையும் ஒருங்கிணைந்து இப்ப சொல்லும் பொழுது ஒரு காரியம் உங்களுக்கு புரியும். ஒரு காரியம் மறைந்து கிடக்கிறது. இந்த 10 வம்சத்தின் பெயர்களை சொன்னாலே, தமிழ்ல சொல்றானே, அதுல சொன்னாலே ஒரு காரியம் நமக்கு கற்றுக்கொள்ளலாம். மனிதன் நியமிக்கப்பட்டவன். பிராக்கெட்ல மரணத்துக்கு எழுதி கொள்ளுங்கள். மனிதன் நியமிக்கப்பட்டவன். நல்ல இப்ப நோட்ல எழுதிங்க, இல்லைன்னா பைபிள்ல மேல அந்த வெள்ளை கட்டத்துல இறந்ததுனாக்கா அங்க எழுதிங்க. நான் பைபிள்ல தான் எழுதுகிறேன். நோட்ல எழுதிட்டு பைபிள்ல என்ட்ரி கொள்ளுகிறேன். மனிதன் நியமிக்கப்பட்டவன் பிராக்கெட்ல மரணத்திற்கு. நம்ம எல்லாம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க தானே? ஹலோ சொல்லுங்க, இல்லையா? ஆமானா இல்லையா? யாருக்குனாலும் மரணம் எப்ப வேணாலும் வருமா வராதா? அப்ப மனிதன் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் அழிவுக்குரியவன். அவன் அழிவுக்குரியவன். எனவே அவன் துக்கப்படுகிறான். அழிந்து போறமே என்று துக்கப்படுகிறான் மனிதன். அவனை விடுவிப்பதற்காக, அவனை விடுவிப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் இறங்கி வருவார். ஆமென். அவனை விடுவிப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒருவன் இறங்கி வருவார். அவர் சத்தியங்களை கற்றுக் கொடுத்து, அவர் கற்றுக் கொடுத்து, சத்தியங்கள்னா பிராக்கெட்ல போட்டுப்போம், கற்றுக் கொடுத்து அவருடைய மரணத்தால், அவர் சத்தியங்கள் பிராக்கெட்ல போட்டு கற்றுக் கொடுத்து அவருடைய மரணத்தால் நம்பிக்கை அற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. நம்பிக்கை அற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். யாருங்க? யார்? இந்த 10 வம்ச வரலாறுல எந்த பெயர் மறைந்து கிடக்கிறது? இயேசு. சொல்லுங்க. நல்லா இதை படிச்சுட்டு இந்த நடத்துக்குள்ள கதறி அழுத. ஆண்டவரே, இந்த எபிரேயத்தை நாங்க ஒரு இந்து மனுஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் ஒரு 10ஆம் கிளாஸ் கூட தேராதவன். நான் இந்த எபிரேயத்தை கற்றுக்கொள்ளும் போதே இயேசுன்ற பெயர் இந்த 10 பெயர்ல மறைந்து கிடக்கிறத, இளைப்பாறுதல் நீதான் தருவீர் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். எபிரேயத்திலே ஊறி போன அந்த கபோதி பசங்க இருக்கிறாங்கல்ல, யாரு? யூத பசங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே, ஆண்டவரே அவன் கண்ணை திறங்கன்னு சொல்லி கதறினீங்க. இஸ்ரவேலர்களுடைய கண்களை திறங்க ஆண்டவரே.
யூதர்களுடைய எபிரேய மொழியை தாய்மொழியாய் கொண்டு அவர்கள் வாசிக்கின்ற அந்த எபிரேய படித்த பண்டிதர்களுக்கு கண்களை திறங்கன்னு சொல்லி கதறினேன். 10 தலைமுறை, முதல் தலைமுறை, டாப் 10 தலைமுறையில ஒரு பெயர் மறைந்து கிடக்கிறது. ரிப்பீட் பண்ண. ஓகே 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 படிக்கிறேன். மனிதன் நியமிக்கப்பட்டவன், மனிதன் நியமிக்கப்பட்டவன், பிராக்கெட்ல மரணத்திற்கு அப்படின்னு எழுதுங்க. அவன் அழிவுக்குரியவன், கமா, எனவே அவன் துக்கப்படுகிறான், கமா, அவனை விடுவிப்பதற்காக, கமா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர், கமா, இறங்கி வருவார், கமா, அவர் சத்தியங்களை, பிராக்கெட் சத்தியங்களை என்றது பிராக்கெட், கற்றுக் கொடுத்து, அவர் கற்றுக் கொடுத்து, கமா, அவருடைய நாமத்தால், கமா, நம்பிக்கை அற்றவர்களுக்கு, கமா, இளைப்பாறுதல் தருவார். அவருடைய மரணத்தால், எஸ் எஸ், அவருடைய மரணத்தால் நம்பிக்கை அற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இப்ப படிக்கிறேன், திரும்பி படிக்கிறேன். மனிதன் நியமிக்கப்பட்டவன் மரணத்திற்கு, கமா, அவன் அழிவுக்குரியவன், கமா, எனவே அவன் துக்கப்படுகிறான், கமா, அவனை விடுவிப்பதற்காக, கமா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர், கமா, இறங்கி வருவார், கமா, அவர் சத்தியங்களை, கமா, சத்தியம் என்பது, கமா, கற்றுக் கொடுத்து, கமா போட்டு, அவருடைய மரணத்தால், கமா, நம்பிக்கை அற்றவர்களுக்கு, கமா, இளைப்பாறுதல் தருவார். அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்ப இந்த சத்தியம் மறைந்து கிடக்கதா இல்லையா? இந்த வானமும் பூமியும் அழிந்து போச்சு. நோவா காலத்துல எல்லாம் தரமட்டமாச்சு இல்லையா? அந்த வம்சங்களே இல்லாம போச்சு. இந்த 10 வம்சமும் இல்ல, நோவா வம்சமும் இல்ல, அந்த நோவா வம்சம் மட்டும் பிழைத்தது. அதன் பிறகு ஜெனரேஷன் உருவாச்சு. ஆனா இந்த வார்த்தை ஒழிந்து போச்சா? சொல்லுங்க. இந்த 10 வம்சம் ஒழிந்து போச்சா? அந்த பேர் ஒழிந்து போச்சா? இந்த 10 வம்சத்துல இருக்கிற மறைந்து இருக்கிற வார்த்தை ஒழிய முடிச்சுதா பிசாசால? வார்த்தை ஒழியாது. இந்த வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை ஒழியாது. அதுதான் உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நீ நானும் கற்றுக்கொள்ளணும். இதை அதிகமாய் கற்றுக்கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறதுனால்தான் உனக்கு எனக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேரு நீங்க நம்புறீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதிகமா? எந்த சபையிலும் இல்லாத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை நான் எடுக்கிற எல்லா குரூப்புகளுக்கும் நான் சொல்லும் போது, இன்னைக்கு அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, என்னென்ன ஊர்ல நான் பேசுறனோ, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இந்தியா, எந்தெந்த தேசத்துல நான் இதை சொல்றேன், எல்லாரும் பாஸ்டர் இது எல்லாம் எங்களுக்கு தனியா எழுதி கொடுங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம சபையில இது 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இதை சொல்லலை உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த செய்திக்கு, சப்ஜெக்டுக்கு இந்த காரியத்தை நினைவுபடுத்தினார். ஏன் வானமும் பூமி ஒழிந்து போன என் வார்த்தை இன்னைக்கும் ஒளி இல்லடா. ஆதாம் காலத்திலிருந்து என் வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இன்றைக்கும் நிலவு கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கும் வந்துட்டு இந்த வம்சம் வரலாம், அழியலாம், எல்லாம் போலாம். ஆனா வம்சத்துல ஒரு வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன். இயேசு இளைப்பாறுதல் தரக்கூடியவர். கற்றுக் கொடுத்து, அதுல பாருங்க எல்லாம் எப்படி எல்லாம் இருப்பாரு. சத்தியத்தை கற்றுக் கொடுத்து மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன் தவிச்சு போயிருக்கும் போது அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற செய்தி அவர் தீர்க்க தரிசனமாக டாப் 10 வம்ச வரலாறிலே உள்ள பட்டியல்ல அவர் பெயர் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு அதிசயம். இது என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்து 2வது காரியம், நோவா காலத்தில் நடந்ததை போல இப்படி நடக்கும். எப்படி நடக்கும்?
மத்தேயு 24:39 திரும்பி படிங்களேன். நோவா காலத்துல நடந்தது போல இப்படி நடக்கும்னா என்ன நடக்கும்? என்ன நடக்க போகுது? இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நோவா காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதானே இந்த காலத்துல என்ன நடக்குதுன்றத கம்பேர் பண்ண முடியும். என்ன நடக்கும் பாருங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். என்னவா இருந்தாங்களா? அதுக்கு முன்ன வார்த்தையை கொஞ்சம் படிங்களேன். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும். பேழைக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேழையை கட்டும் போது எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கலாம். என்னடா என்னவோ செய்யற பைத்தியகாரத்தனமா, அழிவு வரப்போகுது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. மழையை அப்ப பார்த்தது கிடையாது. எவனும் நம்பல. உண்மையிலே நான் வந்து இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது முத டிக்ளேர் பண்றாரு விக்கிரவாண்டில ஒரு கூட்டத்துல கட்சியை. அப்பயே நான் சொன்னேன் விஜய் தான் அடுத்த முதல்வர். எவனும் நம்பல. உண்மையிலே சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் அவனுக்கு ஆதரவா நான் சொல்லவும் இல்லை, போடுங்கன்னு நான் சொல்லவும் இல்லை, ஓப்பனா பேசுறேன். ஏன்னா அவர் பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறாருன்றதுனால சரி கொஞ்சம் ஹோட்டல்ல வெயிட் பண்ண வச்சேன். ஆனா எனக்கு மட்டும் உள் மனசு சொல்லிச்சு அடுத்த முதல்வர் விஜய் தான். அடுத்த முதல்வர் ஏன் உள்ளுக்குள்ள தெரியும். நான் ஓப்பனா சொல்றேன், அவருக்கு நான் ஓட்டு போடலதான். என்ன ஒரே காரணம், அந்த பிஜேபி கூட கூட்டணி அப்படின்றதுனால கொஞ்சம் நான் ஸ்டக் ஆனேன். ஆனா அடுத்த முதல்வர் அவர் தான் உட்கார போறாருன்றது மட்டும் தீர்க்கமாக எனக்கு தெரியும். அது எப்பயோ சொல்லியாச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லியாச்சு. எதுக்கு இது? நான் அதனால தீர்க்க தரிசி நான் பேர் சொல்ல, என்ன தீர்க்க தரிசி சொல்லு, என்ன மதிக்கோ அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் சாதாரண ஒரு குப்பை. ஆண்டுக்கு முன்னால நான் குப்பையா? ஆண்டவர் சிலது உணர்த்துவார், அவ்வளவுதான். இதுதான் சொல்றேன். நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்தது, உணரல, மக்கள் உணரல. மழை வரப்போது நம்பல, ஜலத்தினால நம்ம அழிய போறோம் நம்பல. அந்த உணர்வற்று இருந்தார்கள். என்ன செஞ்சாங்க பாருங்க, அவர்கள் நாள் வரைக்கும் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்து வாரிக்கொள்ற அளவுக்கு உணராம இருந்தாங்க. சாவர வரைக்கும் உணரல. அப்படிதான் அதை சொல்லணும். புசித்தும் குடித்தும்னா இன்னைக்கு புசிப்பு குடிப்பு. அடுத்தது என்னது? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் என்று ஜென்டிலாக எழுதியிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். திங்கிறது குடிக்கிறது செக்ஸ் பண்றது, திங்கிறது குடிக்கிறது மாமிசத்துல விழுந்து போவது. இதான் வேலையா இருந்தது. ராட்சிதர்களா இருந்தார்கள், கொடுங்காலங்களை, அதாவது கொடூரமையான ஆளுகளா இருந்தாங்க. நீதி அற்ற ஒரு மனிதர்களாக வாழ்ந்தார்கள். யாரு வேணாலும் எங்க வேணாலும் போலாம், கண்டவன்கிட்ட போலாம். அதே மாதிரி கண்டவன்கிட்ட போலாம். இப்படிதான் சொன்னாதான் உனக்கும் எனக்கும் புரியும். பெண் கொடுத்தும் வந்தார்கள்னாக்கா ஏதோ கல்யாணம் கட்டிட்டு வாழ்ந்தான்னு நீ நினைக்கிற. கல்யாணமே கிடையாது கபோதி பசங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்திக்கிட்ட வாழறா, அதே போல அவனும் ஒரு நாளைக்கு 10 பேர்த்த வாழறா. அப்படிப்பட்ட காலங்கள், விபச்சாரம் நிறைந்த காலங்கள், குடியும் வெறியும், ஆண்களும் பெண்களுமாக குடித்து வெறித்த காலங்கள். அது இன்னைக்கு வந்திருக்குயா, இன்னைக்கு வந்திருக்கு. பெண்கள் சியர்ஸ் சொல்றாளுங்க, பெண்கள் கோட்டை வச்சுட்டு கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கிறாளுங்க. இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் குடித்து கொண்டு கொலை வெறியில வாழ்ந்து கொண்டு, மாமிச வெறியில இச்சையில வாழ்ந்து கொண்டு, இன்னைக்கு வெறித்தும் குடித்தும் சாப்பிட்டும் இன்னைக்கு அதே நிலைமை இன்னைக்கு வந்துருக்கு. நீ நேத்து கூட நான் சொல்லிட்டு போனேன் ஒரு ஊழியக்கார்ட்ட, பாருங்க அந்த காலத்தெல்லாம் ஹோட்டல் இருந்தாக்கா ஒரு ஊர்ல 2 ஹோட்டல் 3 ஹோட்டல். ஹோட்டல்னாக்கா சாப்பிட்ற உணவகங்கள் இருக்கிறதுக்கு பெருசு. அது 2 ஹோட்டல் இருந்ததுன்னா பெரிய காரியம். இன்னைக்கு தடிக்கும் வந்தா ஹோட்டலு, தடிக்கும் வந்தா ஃபாஸ்ட் ஃபுட் கடை, தடிக்கும் வந்தா பச்சி சொச்சு வச்சுக்கலாம். நீ வேணா போய் பாருங்க. நம்ம அந்த ஜேகேஆர் ஹோட்டலு, அந்த ஜேகேஆர் அந்த ரோட்ல போய் பாருங்க, இந்திரா காந்தி சாலையா பேரு.
எத்தனை கடை இன்னைக்கு சாயந்தரம் ஒவ்வொரு கடையிலையும் கூட்டம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திங்கிறவங்க பெருந்துட்டாங்க. அதே போல சாராய கடையில பக்கத்துல சாகனாங்கடைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுக்கிறான். எல்லாம் மீன் அது இதுன்னு பொரியல் வருவன்னு 10 கடையிலும் பிஸியா இருக்கு. குடிக்கிறான், புசிக்கிறான், அடுத்தது நைட்ல போய் இச்சைக்கிறான். இந்த விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இன்னைக்கு பழகி போயிட்டது. நோவா காலத்துல நடந்ததை போல இன்றைக்கு நம்ம காலத்துல நம்ம கண் எதிர்க்க நடக்குது. நம்ம பார்க்க மறந்துட்டோம், அதை கவனிக்க தவறிவிட்டோம். அந்த கூட்டத்துல ஒருவனா இருக்கிறோமா, கூட்டத்திலிருந்து வேறுபட்டு மனிதனாய் வாழ்கிறோமா? இதுதான், இந்த எச்சரிப்பு தான் உனக்கு கொடுக்கிறார். அந்த கும்பல்ல போய் பாஸ்ட் புட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நீனும் தின்னுட்டு கிடக்காத, நீ வெறிச்சுக்கிட்டு கிடக்காத. அவன் வெறிக்கிறான்னாக்கா அநீதிக்காரன். உனக்கு நீதியை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறேன், அதிக நீதியை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறேன். நீ டிஃபரெண்ட் மனுஷியா மாறணும். அவனை மாதிரி நீ இருக்காத. அவன் எங்கேயாவது வெறித்து போறான், செல்போனை வச்சுக்கிட்டு எந்த கன்றாலியாவது பார்த்து குட்டிச்சவரா போறான். நீ நானும் தப்பித்துக் கொள்ளும்படியா, பிழைத்துக் கொள்ளும்படியா ஆண்டவர் பேசுகிறார். அவன் ஷார்ட்ட பாக்குறான், ரீல பாக்குறான், அவன் வெட்டி விட்டுக்கிறான், கட் பண்ணிக்கிறான், மசுர எங்க வேணாலும் வெட்டிக்கிட்டோம், பச்சை உடம்புக்குள்ள குத்திக்கிட்டோம், வெறிக்கட்டும். இன்னைக்கு ஒவ்வொரு நியூஸும் பார்த்தா நமக்கு கொலை நடுங்குது. நீ நானும் வேறுபட்டவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் இதை பேசுகிறார். அன்பாவிலே, அந்த நோவா காலத்தில் நடந்ததை போல நடக்குன்னா உணர்வற்ற ஜென்மமாக இருந்தான். நீ நானும் கிறிஸ்தவ அன்பர்களே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, எல்லாரும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வடைகிற இருதயத்தை தான் சொல்லி கதறுங்கள். உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். எவ்வளவு செய்தி கேட்டாலும் தொடச்சிட்டு போறோம், எத்தனை செய்தி கேட்டாலும் காலுக்கால மிதிச்சிட்டு போறோம். அது இயேசுவின் ரத்தத்தை மிதிப்பதற்கு சமம். நேற்று செய்தி பார்த்தோம், அவங்க செய்தி கொடுத்தாங்க, இயேசுவின் ரத்தத்தை மிதிக்கிறவளா இருக்க போறியா, அதை ஹானர் பண்றவள மதிக்கிறவளா இருக்க போறியா? அன்பாலே, அதனால்தான் அடுத்து சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் படிங்களேன். 2 தீமோத்தேயு 3 1-7 கடகடன் வாசிங்க சீக்கிரம். மேலும் கடைசி காலத்தில் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் கற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். நல்லா புரியுங்க வாலிப பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. உனக்கு கல்யாணம் பண்ற வயசுல உனக்கு நிச்சயமா ஒரு புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க கடமை அது, அவங்க கடமை. உன்னை பெற்றாங்க, வளர்த்தாங்க, சோறு ஊட்டினாங்க, சோத்தை போட்டு வளர்த்தாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க, உன்னை நிறுவனமா ஓட விடல. நீ ஆசைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதே போல ஆசைப்பட்ட புருஷனை வாங்கி கொடுப்பாங்கன்னு கற்பனை நினைக்காத. அவங்க கடமை அவங்க செய்வாங்க, அவசரப்படாத. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று மணந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவி என்று சொல்லி டயலாக் பேசாத. கட்னா இவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேணாம். அந்த கல்யாணமே வேணாம்னா விட்டுணும். சடடி அன்பாலே, காதல் வயப்படாதே, இச்சைக்கு இடம் கொடுக்காதே. இப்படிதான் சொல்றேன். அன்பாலே, இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறவர்களாய், சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் நட. தற்பிரியராவது நன்றி அறியாதவர்கள். என்னது இந்த இன்னைக்கு இதெல்லாம் செத்து போச்சுங்க. நன்றி அறிதல் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு தான் சொல்றேன், கேட்காதவங்களுக்கு இல்லை. கேட்காதவங்களும் நன்றியோடு இருக்கிறான், அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். ஆனா சத்தியத்தை கேட்கிறவன் கீழ்ப்படியதே கிடையாது, கேட்கிறவன் கீழ்ப்படியதே கிடையாது, நன்றி அறிதலே கிடையாது.
இன்னைக்கு நன்றி கிடையாது. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாய். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த காலத்திலே எழுதி வச்சார். இச்சையடக்கம் இல்லை, விரகதாபம். செல்போன் இன்னைக்கு அதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்குது, தூண்டுகோலா இருக்குது. செல்போன் உனக்கு வந்ததுல இருந்து இச்சையடக்கம் என்பது இல்லாம போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இச்சையடக்கம்னா என்ன விலைன்னு கேட்ப? கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்றேன். பி கேர்ஃபுல். இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயங்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்காய் இருப்பார்கள். விலகு. நானே அப்படி இருந்தா என்ன செய்யறது? விலகு. ஊழியக்காரன் அப்படி இருந்தாலும் விலகு. பக்கத்துல இருக்கிற அநேக சகோதரர்கள் அப்படி சகோதரர் இருந்தாலும் விலகிடு, கிட்டக்கே போவாது. ஏன்னா பத்திக்கும் அது அது பெரிய பிசாசு, வலு சர்ப்பத்தினுடைய ஆவி. அந்த ஆவி பிடிச்சவன் எவனாவது நீ உன் பக்கத்துல இருந்தானா அவனை விட்டு விலகிடு. அதான் இன்னைக்கு சொல்ற, நீ நானும் உஷாரா தப்பணும்னா இப்படிப்பட்ட கேடுகட்ட மனிதர்களை விட்டு விலகு, வேறுபட்டு. அவனோட குறையாத இடையாத. நீயும் குடிக்க போவ, நீயும் வெறிக்க போவ, நீயும் செல்போன்ல ஆபாசத்தை பார்ப்ப, நீயும் முரட்டாத்துல இருப்ப, நீயும் கீழ்ப்படியாம இருப்ப. தேவ பக்தி வேஷத்தை தரித்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்கார்ந்து இருப்ப. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த குட்டி சோழ பாலா போன மக்கள் மத்தியில் இருப்ப. அவங்களை விட்டு விலகு. நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு ஆண்டவர்கிட்ட வந்த உடனே எனக்கு சொன்ன முதல் இன்ஸ்ட்ரக்ஷன், துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காராமலும் தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எனக்கு சொல்லி கொடுத்த அந்த முதல் பார்முலாவை இன்னைய வரைக்கும் கீழ்ப்படியதுனால்தான் நான் உருப்பிட்டேன், பாக்கியவனாய் மாறினேன். அன்பு சகோதரிய துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம, பாவிகளில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானி. நீ நான் காப்பாற்றப்படுவோம். ஆமென். நீ நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்போம். இல்லை என்றால் உன் கதி அதோ கதிதான். உன் கதி ஏதோ கதிதான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுக்கு? நான் இந்த காலம் விட்டுட்டு என் மனம் போன போக்குல தான் போவேன். குடிகாலம் கூட தான் இருப்பேன். அவங்க கூட தான் குடிப்பேன். அவங்க கூட தான் விபச்சாரம் பண்ணுவேன்னா செய்வானே, செய் மகளே செய். கர்த்தர் உன்னை மன்னிப்பாராக. இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நோவா காலத்தில் நடக்கும்போது அப்பொழுது உணர்வில்லாதிருந்தார்கள், உணர்வில்லாது இருப்பார்கள். நீ உணர்வில்லாது இருக்க போறியா? உணர்ந்து இருக்க போறியா? வார்த்தையை கேட்டு உணர்வில்லாம திரிய போறியா? கர்மனசா உணர்ந்து கதறி ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விடுதலையாக நீனே உன்னை முயற்சி செய்ய போறியா? அடுத்த வார்த்தை பாருங்க. அப்பொழுது 24:40 மத்தேயு 24:40 அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிலைமையில் இருக்க போறியா? கைவிடப்படுகிற நிலைமையில் இருக்க போறியா? அன்பானே, மத்தேயு 24:13 படிங்களேன். மத்தேயு 24. ஆமாங்க. முடிவு பரியந்தம் என்றால் சாகர வரையிலும் அல்லது ஆண்டுடைய வருகை வரையிலும் சொல்லி கொடுத்த சத்தியத்துக்கு, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருந்தால் நீ நானும் காப்பாற்றப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் கைவிடப்பட போவதில்லை. ஆனால் நீ நான் என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நேற்றிலிருந்து புதன்கிழமையிலிருந்து பேசி வருகிறார். புதன்கிழமையிலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும், தொடர்ச்சி ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு நாம் ஆண்டுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
ஆண்டுடைய ராஜ்யம் வரும்போது, இரண்டாவது வருகை வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், கைவிடப்படக்கூடாது. அதுக்கு நீ கிறிஸ்தவன் ஆவாத விசாமி எங்கேயாவது போய் உட்கார்ந்து சாராயங்கள்ல கூட இருக்கு, நான் வானாங்க. நீ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய வார்த்தையில வளர வேண்டும் என்பதற்காக வார்த்தையாகிய தேவன் உனக்கு எத்தனையோ வார்த்தையை கொடுக்கிறார். உணர்வுள்ளவனாய் மாற வேண்டும், கீழ்ப்படிதல் நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு கீழ்ப்படியாத பாவத்தினால லோத்தினுடைய மனைவி என்ன செஞ்சா? உப்பு தூணாய் அவள் வாழ்க்கை செத்து போனாள் என்று பார்க்கிறேன். ஏன்னா திரும்பி பார்க்காதேன்னு ஒரு கட்டளை கொடுத்தார். திரும்பி பார்க்காத, அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒழுங்க முடியல அந்த மனுஷியா. திரும்பி பார்த்தா செத்து போனான். லோத் அதே போலதான், காலதாமதம் பண்ணாதே. இவன் லேட் பண்ணிட்டு இருந்தான், போச்சு அவன் வாழ்க்கை. அன்பவன்லே, இந்த லேட் பண்றது, கீழ்ப்படியாம போறது, ஆண்டுடைய வார்த்தையை அலட்சியம் பண்றது, இதெல்லாம் நம்மளை கைவிடப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளிடும், ஆளாக்கிடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய லிஸ்ட்ல இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு என்ன செய்யணும்? உணர்வுள்ளவனாய் மாறணும் ஆண்டவரே. ஆனால் தான் இந்த செய்திக்கு தலைப்பே இருந்தார்கள் என்ற தலைப்பு கொடுத்துக்கிறேன். இருந்தார்கள் நோவா காலத்து மக்கள். அதே போல நாங்கள் இருக்கக்கூடாது. உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றுன்னு சொல்லி கதறுவோம். வார்த்தை உனக்கு கடந்து வருதுன்னா உணர்வடைய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு உணர்வடைந்து ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து நாம் கைவிடப்படாதபடிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய லிஸ்ட்ல நாம் இருப்போம். ஆண்டவே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவே. ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. இந்த நோவா காலத்திலே நடந்ததை போல மனுஷகுமாரன் காலத்திலே நடக்கும் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. லோத்தினுடைய குடும்பத்தாரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் கடைசி காலத்துல. அதை முந்தைய தினத்திலும் அதற்கு முந்தைய தினத்திலும் நீர் ஆண்டவரே எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. லோத்தை குறித்தும் லோத்து மனைவியை குறித்தும் இன்றைக்கு நோவாவை குறித்து பேசியிருக்கிறீர். நோவா இளைப்பாதல் தரக்கூடியவனாய் இருந்தான் ஆண்டவரே. அந்த நோவாவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் உணர்வற்றிருந்தார்கள் ஆண்டவரே. உணர்வற்று சங்காரமானார்கள், அழிந்து போனார்கள் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல மனுஷகுமாரன் காலத்துல இப்படி நடக்கும். நாங்களும் உணர்வற்றவர்களா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லுங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ள கிறிஸ்தவனாய் மாற்றும். உங்களுடைய வார்த்தையை கேட்கிற நான் உணர்வற்று இருக்க வேண்டாம் ஆண்டவரே. உணர்வுள்ளவனாய் மாற்றி என்னையும் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் கைவிடப்படுகிறவனாய் அல்ல, கைவிடப்படாதவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுறீரே, இந்த வார்த்தையை கொடுத்து எச்சரிக்கை கொடுக்கிறீரே. இந்த எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டோ நான் உணர்வடையாமல் இருந்த எனக்கு ஐயோ ஆண்டவரே. நான் உணர்வடைகிற ஒரு மனுஷியாய் என்னை மாற்றும். நான் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. கைவிடப்படாத ஒரு மனிதனாய் என்னையும் எங்களையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்ய போறீங்க. நன்றி. கைவிடப்படாதவனாய் என்னையும் எங்களையும் கைப்பற்றி ஆண்டவரே, எங்களை கரம் பற்றி ஆண்டவரே எங்களை வழி நடத்த போறீங்க. நன்றி. நேரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் தகப்பனே. ஆமென், ஆமென்.